जननी जन्म सौख्यानाम वर्धनी कुल संपदाम पदवी पूर्व पुण्यानाम लिख्यदे जन्म पत्रिका वेयुरु तोळि पंगन विडमुंड कंடன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள். ஆடி மாதம்னா என்ன சார்? நம்ம உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம்னு ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு. இப்ப தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி மாதம் சொன்னால் தட்சிணாயன புண்ணிய காலம் எது வரையில இருக்கு? ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி முடிய தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவார். இப்போ விசேஷமான இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் 6 மாதமுமே அதி சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ ஆடி மாசத்தை இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஆடி கிருத்திகை பெரிய அளவுல ரொம்ப முருகப்பெருமானுக்கு விசேஷமானது. ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், இந்த நட்சத்திரம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த ஆடி மாசத்துக்கு உகந்ததாக இருக்கும். ஆடி பஞ்சமி, நாக சதுர்த்தி, அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆடி அமாவாசை, ஆடி எல்லா வெள்ளிக்கிழமையும் எல்லா செவ்வாய்க்கிழமையும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அம்மனுக்கு படையலிட்டு அம்மனுக்கு பூஜை செய்யப்படுகிற ஒரு நாள். முதல் வாரம், 3வது வாரம், 5வது வாரம் என்று அந்த வாரக்கணக்கில் செய்யக்கூடிய விசேஷங்கள், அம்பாள் புறப்பாடு, இத்தனையும் நடக்கக்கூடிய ஒரு விசேஷமானது. ஆவணி மாசம்னா கேட்க வேண்டாம், ஆவணி விட்டம், அதே போல விநாயக சதுர்த்தி, புரட்டாசி, மகாலய அமாவாசை, நவராத்திரி, இப்படி அடுத்தடுத்த விசேஷம். தட்சிணாயன புண்ணிய காலம்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதங்கள் எல்லாமே, எல்லா விசேஷங்களும் அதுல வரும். ஐப்பசி, தீபாவளி, கந்தசஷ்டி, அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு அப்படியே விசேஷங்கள் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும் அந்த அளவுக்கு. அப்போ இந்த ஆடி மாத ராசி பலன்கள்னா எப்படி இருக்கும்? ஆடி மாசத்துல கிரகங்கள் எப்படி எப்படி இருக்கு? நமக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய போறது? நமக்கு அதிர்ஷ்டமா, எச்சரிக்கையா, போராட்டமா? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதிர்ஷ்டமா, எச்சரிக்கையா, போராட்டமா? ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நான் நடுவில் என்னென்ன விஷயம். ஏன்னா நீங்கள் உண்மையை நான் சொல்கிறேன், நிறைய விஷயங்களை எனக்கு ஃபோன் பண்ணி, சார் அடுத்த வீடியோ நான் பார்க்குறேன், அடுத்த வீடியோவில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது எனக்கு அப்படியே நடக்கிறது அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவிலேருந்து ஒருத்தர் நம்ம ஊருக்கார் அங்கே இருக்கார். நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயமும் எனக்கு நடக்கிறது சார் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் யூகேலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இந்த நெக்ஸ்ட் ஜென் இதில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவும் எங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன்லேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. உண்மையே சொல்கிறேன், அவங்க எனக்கு இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களை நேரில் பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அந்த அளவுக்கு இந்த நெக்ஸ்ட் ஜென் காணொலி பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் ரீச் ஆகுது, எல்லா மொழிகளிலுமே ரீச் ஆகுது. அதாவது நெக்ஸ்ட் ஜென் நேஷனல் நம்ம பார்க்கும்போது கன்னடத்தில் நீங்கள் என்னோட இதை பார்க்கலாம், தெலுங்கில் பார்க்கலாம், தமிழில் முழுமையாக நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய பதிவுகள் எல்லா இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னி ராசி நேயர்களே, கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே உத்தரம் கன்னியா ராசி, ஹஸ்தம் கன்னியா ராசி, சித்திரை கன்னியா ராசி இருக்கு. சோ கன்னி ராசி பொறுத்த அளவுக்கு இனிமேல் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இந்த ராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது கன்னியா ராசி பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டமும் இருக்கு, எச்சரிக்கையும் தேவை. 2 விஷயம் நான் இதுல சொல்றேன். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆடி மாதம் பொறுத்த அளவில் உங்கள் பொறுமையே மிகப்பெரிய ஆயுதம். தவறான நம்பிக்கை ஒரு பெயரை கெடுக்கலாம். உடல் நலத்தில் அலட்சியம் செய்தால் சிகிச்சை வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள், சூழ்நிலை உருவாகலாம். இந்த பலனை முழுமையாக நீங்க கேட்டுக்கோங்க. முதல் விஷயம், கண்டகச்சனி நடக்குது. 2வது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு சில விஷயங்கள் தகப்பனாரால உங்களுக்கு நிறைய அனுகூலமான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கலாம். மொத்தமாக ஒரு பர்சன்டேஜ்ல எடுத்துன்னு சொன்னா ஒரு 71% நன்னா இருக்கு. அதே போல ஒரு 29% கெடுதலாகவும் இருக்கு. அயல் நாட்டிலே வேலை செய்யக்கூடியவர்கள் கவனமா வேலை செய்யுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப நிதானத்து வேலை செய்யுங்க. யாருக்கிட்டே ரொம்ப இது பண்ணிக்காதீங்க, காட்டிக்காதீங்க, பிரச்சனை பண்ணிக்காதீங்க. சக ஊழியர்கள் கிட்ட பிரச்சனை பண்ணிக்காதீங்க, கெட்ட பேர் வரும். கவனமா இருங்க. முதலீடு செய்யறதுனால பார்த்து முதலீடு செய்யுங்க. பண விஷயத்துல ஷேர் மார்க்கெட் எல்லாம் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க.
அதே போல வேலையிடத்தில் உங்கள் திறமைகள் நிரூபிக்கப்படும். உங்கள் தவறான சில விஷயங்கள் உங்க முயற்சி பண்ணலாம். உங்களை பத்தி எல்லாரும் தவறான கருத்துக்களை பரப்பலாம். சார் இவன் ரொம்ப மோசமான ஆள் சார் இவன் அப்படின்ட்டு போயிடுவான். சார் எல்லாம் வேணாம், ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் சார் அப்படின்ட்டு. அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. உங்கள் செயல்தான் உங்கள் பதிலாக இருக்கட்டும். அரசாங்க வேலையில இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆவணப்பிழை இல்லாது காலதாமதம் வாழ்ப்பை பாதிக்கலாம். ஒவ்வொரு சான்றிதழையும் சரி பார்த்து அரசாங்க உத்தியோகம், அரசாங்க வேலைக்கு போறவங்க எல்லாமே கொஞ்சம் நிதானிச்சு சில விஷயங்கள் செய்தால் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஒண்ணு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா சொந்த தொழில் வருமானம் இருக்கும். கூட்டாளிகளை நம்பி பணியாளர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். வரவன் 1008 சொல்லிட்டு போயிடுவோம். உன் கூட வேலை செய்யறவன நாளைக்கு நீங்க பகைச்சிக்க கூடாது. நாளைக்கு பின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. செக்கு ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. செக்கு போட்டேன், செக்கு பணம் வந்துடும் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த விஷயத்துலலாம் ஏமாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கு. கணக்கு விவகாரங்களில் கூடுதல் கவனம் தேவை. என்ன சார் நான் செக்கு கொடுத்துட்டேன் சார் அப்படின்வான். சார் நான் 2 லட்சம் செக்கு கொடுத்துட்டேன் சார்வான். இவன் செக்கை வாங்கி வச்சா அந்த டேட்ல போடுவான். அந்த செக்கு பவுன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, செக் பவுன்ஸ் ஆயிடுதுன்னு சொல்றா இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் நடக்கும். சோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பணவரவு அல்லது மருத்துவம் விட்டு பராமரிப்பு அல்லது பெரிய முதலீட்டு இந்த இதுல கொஞ்சம் ஒத்துழைக்கிறது நல்லது. ரொம்ப பெருசா கொண்டு 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் கொண்டு பெரிய முதலீடெல்லாம் செய்யாதீங்க. யோசிச்சு செய்யுங்க. அவசரப்பட்டு செஞ்சு பின்னாடி மாட்டிக்காதீங்க. கணவன் மனைவி சிறிய வார்த்தை பெரிய மனக்கசப்பாக மாறக்கூடும். சந்தேகத்திற்கு 3ஆம் நபரின் தலையீட்டிற்கும் இடம் கொடுக்காதீர்கள். தேவையில்லாம கணவன் மனைவி அவங்களா பேசினா அவங்களா அந்த சண்டை தீர்ந்து போயிடும். 3வது நபர்களை உள்ள வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவனாலும் முடிஞ்சதுனால தேவையில்லாத பேசி இது தேவையில்லாத மன வருத்தங்களை கொடுக்கும். திருமணம் சம்பந்தப்பட்ட திருமணம் மறுமணம்லாம் சிறப்பா முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும். நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண் வீட்டார்கள் எதிர்பார்ப்பை விட கன்னிராசி பொறுத்தளவுக்கு பெண் வீட்டார்கள் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. பார்த்துக்கோங்க. விவாகரத்தானவர்களுக்கு கோபத்தில் முடிவெடுக்க சமரசத்துக்கு வாய்ப்பு வந்தால் அதை பரிசீலித்து நன்மை தரும். விவாகரத்து தான் முடிவு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. சேர்ந்து வாழறதுக்கு ஒரு முடிவு இருக்கு. என்ன செய்யலான்றதை யோசிச்சு பண்ணுங்க. மாணவர்கள் மாணவிகள் படிப்புல இன்னும் நிறைய கவனம் செலுத்தணும். 2வது ஆசிரியர்களுடைய சொல் பேச்சு கேட்டு, உங்களுடைய சந்தேகம் இருந்தால் ஆசிரியர்களிடம் கேட்டு, ஆசிரியர்களை மதித்து எதா இருந்தாலும் கேட்டு சில விஷயங்கள் பண்ணிடுங்கன்னு சொன்னால் சிறப்பு. ஒழுங்கான திட்டமிடல் மாணவர்களுக்கு அவசியம். கோர்ட்டு கேஸ் முக்கிய பங்கு வகிக்கும். வழக்கை அலட்சியம் செய்தால் தேவையற்ற தாமதம் ஏற்படலாம். வழக்கறிஞர் ஆலோசனையை பின்பற்றுங்கள். லாயர் என்ன சொல்றாரோ தயவுசெய்து அதை பின்பற்றுங்க. ஒரு விஷயத்தை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அது இன்னும் தேவையில்லை. அந்த வழக்கை ஒரு வழக்கை அலட்சியப்படுத்தினால் அடுத்தடுத்து தாமதம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதனால லாயர்ஸ் என்ன சொல்றாங்களோ அவங்களாம் அனுபவப்பட்டவங்க, அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். அதனால அதை கரெக்டா நீங்க பார்த்துட்டீங்கன்னு சொன்னா நல்லது. இந்த மாதத்தில் உடல்நிலை எச்சரிக்கை தேவை. இதுதான் மிக முக்கியமானது. வயிற்று புண் வருவதற்கான வாய்ப்பு, குடல் கோளாறு, அமிலத்தன்மை, நரம்பு சோர்வு, கழுத்து வலி, முதுகுத்தண்டு வலி இதெல்லாம் இருக்கும். தைராய்டு தொடர்பான அறிகுறிகள், தோல் ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் இது எல்லாமே வரும். சோ கொஞ்சம் கவனமாக இருக்கும். தொந்தரவு செய்யக்கூடும். சுய மருத்துவத்தை நீங்களா போய் மெடிக்கல்ல மருந்து வாங்கி சாப்பிட்றது போற சுய மருத்துவம்னு பார்க்காதீங்க. யூ ஆர் நாட் MBBS டாக்டர். அதனால சுய மருத்துவம் பார்க்காம டாக்டர் கிட்ட போய் பார்த்து உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன பண்றது அப்படிங்கறத சொல்லி அந்த மாதிரி பண்ணுங்க. அவசர பயணங்கள்லாம் வேண்டாம். புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு தொடர்பு, குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தி, திறமைக்கு அங்கீகாரம், எதிர்பாராத பண வரவு, ஆன்மீக ஈடுபாடு அதிகரிப்பு இதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த மாதம் கவனிக்கப்பட வேண்டியது நல்ல பெயருக்கு களங்கம் வரக்கூடிய ஒரு வதந்தி வரும். நம்பிக்கை துரோகம், பண இழப்பு, உடல்நல அலட்சியம், சட்ட சிக்கல், வாகன விபத்து, தேவையற்ற கடன் இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க. வெற்றியை பெரும் காலம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் மிக ஒரு திருப்பமான ஒரு இதாகவும் இருக்கும். டேர்னிங் பாயிண்ட் வரும். கன்னிராசி பொறுத்தளவுக்கு ஒரு சில சக்சஸ் இருக்கும். நிதானிச்ச பொறுமை கடலினும் பெரிது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுட்டு சில விஷயங்கள் பண்ணுங்க. சுபம். வாழ்க வளமுடன்.